ஜோதிடம் என்பது உண்மை. நான் அதை குறை சொல்லலை. அதை யார் பார்க்குறாங்கன்றது தான் இப்போ கான்செப்ட். இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, சந்திரன் மனோகாரகன் அப்படின்ட்டு. இப்போ ஜோதிடப்படி பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் மேஷ ராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசி. இந்த 12 ராசியில் யார் 12 லக்னம், இந்த 12 லக்னத்தில் யார் யாரெல்லாம் கும்ப லக்னம், யார் யாரெல்லாம் சிம்ம லக்னம், யார் யாரெல்லாம் கும்பராசி, யார் யாரெல்லாம் சிம்மராசி, ரிஷப லக்னம், ரிஷபராசி, இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். லவ்வை தாண்டி தான் வந்திருப்பான் சார், லவ் பண்ணியிருப்பாங்க சார், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். இதை அப்படியே தூக்கி நம்ம வாஸ்துவில் வச்சோம் அப்படின்னா, வடமேற்கில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் ஷோர் ஷாட்டு 200% அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ காதல் திருமணம் பண்ணிக்கொள்வார்கள். வீட்டில் வடமேற்கு படிக்கட்டு இருந்து, வெளி மூலையில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் இருந்து, வடமேற்கில் இயற்கையாகவே ஏரி குளங்கள் இருந்து, வடமேற்கில் அந்த வீட்டில் ஒரு கிணறு இருக்குன்னா அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கும். இவ்வளோதான் விஷயம்.